ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் மிஸ்டர் இருக்கேன். ஓகே, இன்றைக்கி நம்ம மேட்ச்சில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து RC20 வந்து ப்ளே பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் என்கிட்ட RC20 வந்து இல்லை. அதனால் வந்து RC Go, அதாவது ரியல் கிரிக்கெட் கோ அப்படிங்கிற ஒரு கேம் தான் பார்த்துட்டு இருக்கோம். கிரிக்கெட் கேம் தான். அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் நான் இது போட்டிருக்கேன். ஓகே, அடுத்த வாட்டி வந்து வேறு ஏதாவது ஒரு கேம் ப்ளே சொன்னீங்கன்னாலும் நான் அதை போடுறது. பட் என்கிட்ட இன்டர்நெட் இருந்துச்சுன்னா போடுறேன். ஓகே, இப்போ குயிக்காக ஒரு மேட்ச் ஒன்று பார்த்துக்கலாம். ஓகே, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானே போட்டுடலாம். ஓகே தான், சரி இதே டீமே ஓகே. ஹெட்ஸ் சூஸ் பண்ணுறேன். டிசைடட் டு பவுல். அவனுங்க பவுலிங் சூஸ் பண்ணிட்டானுங்க. ஓகே ஓகே, எஸ் தவான். ஓகே, இன்னைக்கான டீம் இவங்க தான்ப்பா. ஓகே, இப்போ 6-ஆ 4-ஆ பார்க்கலாமா? 6. சரியான ஷாட்டு. அதே மாதிரி இந்த கேமில் நான் எத்தனை 6 அடிக்கிறேன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. போன வாட்டி ஒன்றுமே கமெண்ட் பண்ணல. ஓகே, எப்படி 6 அடிச்சோம் பார்ப்போம். கரெக்டாக 1 பிச் ஆகிடும் பால். இது ஆக்சுவலாக விக்கெட் ஹிட்டிங் ஆனாலும் விக்கெட் தான். பட் நம்ம பேட்டில் போட்டுச்சுன்னா விக்கெட் கிடையாது. ஏன்னா பிச்சிங் அவுட் சைட் த லைனில். இது திரும்பவும் வந்து அவுட் ஸ்விங் போடுறோம். இப்படி வச்சா அடிக்க முடியுமான்னு தெரியல. ஸோ எதுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். கிஷான் தானே விக்கெட் ஆனால் ஆகட்டும். விக்கெட் ஆகலை. கரெக்டாக ஷூவில் போட்டுருக்கேன். அதான் அவனுக்கு யாருமே கத்தவும் இல்லை. லெக் கட்டு ஸ்ட்ரோக் வச்சு இது பண்ணி பார்ப்போம். ஒய்டா இல்லை, ஏன்னா நம்ம இருக்க சைடில் தானே பாலே வந்துச்சு. ஓகே, ஸ்ட்ரோக் வச்சு அடித்து பார்ப்போம். ஏதோ நல்ல வேலை உள்ள ரீச் ஆகிட்டோம். கேம் பவுலிங் போடுறது ஹால். ஓகேடா, வச்சு பார்ப்போம். 6. அப்பா 20 ஓவர் மேட்ச் தான் வச்சுருக்கேன். ஆனால் அவனுங்களுக்கு நம்ம போட வேண்டிய பால்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கா போகுது. ஆனால் என்ன, இந்த மேட்ச் நான் பும்ராவை தான் எடுக்கவே இல்லை. ஓகே கைஸ், திரும்ப இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரைட்டில் தான் வந்துருக்கு. பேக் ஃபுட் கொடுத்து பார்ப்போம் ஸ்ட்ரோக்கில். நான் வந்து ஸ்ட்ரோக்கில் பேக் ஃபுட் கொடுத்தது தான் பண்ணதுலேயே பெரிய தப்பு கைஸ். நான் இந்த இன்டர்நெட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அதை மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா டக்குன்னு ஆட்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இது என்ன நடக்க போதோ தெரியல. 6-ஆ எதுக்கும் நான் ரன் ஓடுறேன். கேட்சிச்சா எஸ் தவான். விக்கெட் ஆகிட்டான். விக்கெட் ஆனா கைஸ், இது எனக்கு ஒரு டவுட்டு. இப்போது கிரிக்கெட்டில் விக்கெட் ஆயிடுச்சுன்னா எவனாவது ஆடு பார்த்துட்டு டக்குட்டு அந்த பிளேயரை ரிவ்யூ பண்ணுவானா? எனக்கு இது ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது. இந்த ஒரு கேமில் மட்டும் இப்படி ரிவ்யூ பண்ணுறது வச்சுருக்கானுங்க. ஏன்னு தெரில. இப்போ இருக்கிறது யார்? கிஷன் தான் அவுட்டா? ஓகே கைஸ், இந்த வீடியோ லென்த்தியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரீ ஃபயர் வேணும்னா ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ஐ நீட் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிவிடுங்க. அதோட முடிஞ்சிச்சு. திரும்ப இன்னொரு 6. சரியான மேட்சாக தான் இருக்கா போகுது. என்ன 3 பேர் இருக்க மாதிரி இருக்கு. இவன் வந்து அவுட்டர் இதில் இருக்கான். 2 பேர் தான் அவுட்டர் சர்க்கிளில் இருக்கானுங்க. லைட்டாக பின்னாடி வந்துட்டு இப்போ 6 அடி பார்ப்போம். 6 இல்லைங்க, இதுவும் ஒரு அழகான கேட்சு. பிடிச்சிட்டான். அவனே தான் பிடிச்சிருக்கான். சரியான கடுப்பாகுது. சாப்பிட்டேன். அது வந்து வெறும் ஒரு கிழங்கு மட்டும் தான் சாப்பிட்டேன். இங்கே பழுது குடிக்கலான்ட்டு வந்தேன். ஓகே, வந்து என்ன திரும்ப இப்போ ஸ்ட்ரோக் வச்சு பார்ப்போம். கேட்சு
2 விக்கெட்டா? விக்கெட்டா? இல்லை இல்லை, யாதவ் விக்கெட்டை என்ன காமிச்சிருந்துருப்பாங்கல்ல. ஓகே, இப்படி வச்சுருப்போம். அப்படின்னா ஸ்ட்ரோக் வச்சு யாரா ஆட? ஆமாம் இல்லை, ஸ்ட்ரோக் வச்சு சைடில் ஆட் பண்ண மறந்தே போயிட்டேன். கைஸ் கைஸ் கைஸ், டைவ்டா? இந்த கேமில் டைவே இல்லையோ? கடுப்பாகுது. டைவ் கொடுக்க, ஆனால் கொடுக்க முடியல. ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பால்லாம் சென்டரில் அடிக்க முடியும். அடிச்சிட்டேன் 6. நான் சொல்லியிருந்தேன் இந்த கேமில் எத்தனை 6 வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ண சொல்லி. கமெண்ட் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ பார்ப்போம். அதுவும் அவங்களோட நேமோட கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த இதில் வந்து நான் அவங்களோட நேமை சொல்கிறேன். இவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அடுத்த வீடியோவில். விக்கெட்டா? நாட் அவுட் கூடா? நாட் அவுட். இப்போ அதான் சொன்னேன்ல கைஸ், அந்த வெளியில் பிச்சாகி பேட்டில் பிடிச்சினா விக்கெட் கிடையாது. ஆனால் இந்த கேமில் எப்படின்னு சுத்தமாக தெரில. ரியல் கிரிக்கெட் 20 தான் அந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஸ்ட்ரோக் வச்சு தான் பண்ண மாதிரி இருக்கும். அடி பலமாக பட்டுருச்சுங்க. எம் பாண்டி. அதே மாதிரி இந்த எம் பாண்டின்னு ஒருத்தர் இருக்கான்ல, இவனுடைய ஃபுல் ஃபார்ம்டு நேம் அதை மட்டும் அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் ஆனால் ஸ்ட்ரோக் வச்சு பண்ணி பார்ப்போம். யாரா இவன் பக்கத்துலேயே அடிச்சுக்கிட்டு இருக்கான்? ஒரு 6, ஒரு சிங்கிள் இந்த கேமுக்கு மட்டும். எல்லாமே வந்து இதோட வெளில தான் போயிருக்கு சொன்ன மாதிரியே. ஓகே, இப்போ யாரா வந்துருக்குது? ஓடா ஓடா, பவுண்ட்ரி. ஒரு அழகான பவுண்டரியை தான் சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த கேமுடைய 10th ஓவரோட நம்ம இந்த மேட்சை முடிச்சுக்கலாம். இந்த 10th ஓவரோட நான் இந்த மேட்சை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும், அதனால தான். ஒய்டு தானா? இல்லை, வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ நான் இதை வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். எவனுக்கெல்லாம் ஐயோ அடிச்சிட்டான். இல்லை, யாருக்கெல்லாம் பார்ட் 2 வேணுமோ மறக்காமல் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து திரும்ப சொல்கிறேன், இந்த 6 அடிக்கிறது மட்டும் மறக்காமல். என்னடா ஒய்டு மாதிரி தான் எனக்கு தெரியுது, உங்களுக்கும் ஒய்டு மாதிரி தான் தெரியுதுதா? தெரிஞ்சுன்னா ஒய்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸ்ட்ரோக் வச்சு பேக் ஃபுட் வைக்கிறேன். லாஃப்ட் வச்சு பேக் ஃபுட் வச்சுருந்துருக்கணும் போல. சரி, ஸ்விங்கு, பேக் ஃபுட்டு. இது ஒய்டு மாதிரி தான் எனக்கும் தெரியுது. ஒய்ட் தான். ஒய்பா வைக்கணும். ஓகே, ரொம்ப லாஃப்ட் வேண்டாம். இல்லை, ஆமாம் லாஃப்ட் கொடுத்துட்டு இந்த பேக் ஃபுட் கொடுத்து பார்ப்போம். ஐயோ கேட்சா? இல்லை, 4பா. இது ஒரு பயங்கரமான 4. யார் அடித்தாருன்னா மங்கள் பாண்டி. எம் பாண்டி, மங்கள் பாண்டிங்கிற. ஓகே, இதோட 4வது ஓவர் வருது. 4வது ஓவர் ஸ்டார்ட் ஆச்சு. 4வது ஓவர் முடியுது. ஐயோ, இன்னும் பக்கத்தில் ஓட. இப்போ ஐயோ, இது கேட்சா? இல்லை, இதுவும் ஒரு பயங்கரமான 4. அப்பா, இந்த மேட்ச் சரியாக இருக்க போது 10வது ஓவரோட மேட்ச் முடிச்சுக்கலாம். அதேமாரி கிழங்கு வீட்டில் தான் இருக்கு. ஓகே, நோ பால் கால் கொடுப்பியா? கொடுக்கல. அம்பையர் என்ன தான் பிடுங்குறானோ தெரியல இந்த இடத்துல நின்றுட்டு. சரி, லாஃப்ட் கொடுத்து பார்ப்போம். கட் ஆகுதுடா உண்மையிலேயே. ஆமாம், கட் ஆகுது. ஸ்லோ கொடுத்துட்டு ஃப்ரண்ட் ஃபுட் கொடுக்கணும். அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக. 6 அதிரடியான 6 போயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜூபா வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கப்பா. எத்தனை ரன்ஸ் எடுத்திருக்கேன்? 52. 6 58. எத்தனை 4 ஓவர் இருக்குது. இதுவே ரியல் கிரிக்கெட் கோலை ஒரு வாட்டி 412க்கு டார்கெட் கொடுத்துருந்தாங்க. ரியல் கிரிக்கெட் கோ இல்லை, ரியல் கிரிக்கெட் 20ல். அது வந்து இன்னொன்றுல தான் விளையாண்டேன்.
அதை நான் வந்து வீடியோவாக எடுத்து வைக்கல, அதனால தான் இந்த பிரச்சனை. எப்பா 5 ஓவர் முடியுது. ஃப்ளிப்பர்னு ஏதோ ஒரு பால் ஒரு போட்டு தெரில. ஓகே, அடிக்க முடியல. விக்கெட்டா எப்படி விக்கெட் ஆச்சு? சுத்தமாக எனக்கும் புரியல. யாதவ் விக்கெட் இல்லை. ஹார்திக்கை கூப்பிட்டு வந்துடலாம்ப்பா. ஆமாம், இதில் வந்து எதுவுமே கிடையாது கைஸ். சிம்பிளாக ஒன்றுத்தோட முடிச்சுக்கானுங்க விக்கெட்டு அப்படின்னு. 6 கைஸ். இன்னும் 4 ஓவர் தான் இருக்குது. 10வது ஓவரோட கிடையாது, 9வது ஓவரோட முடிவில் இந்த கேமே முடிச்சுக்கலாம்ப்பா. இந்த வீடியோ நம்ம அதோட முடிச்சுக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? இன்னும் ஸ்ட்ரைட் அடிக்கலாம், ஏன்னா நான் அதில் அடிச்சிட்டேன் 6. சரியான ஹைட்டு. சரி, அது எவ்வளோ ஹைட்டுன்னு பார்ப்போம். ஓகே, பார்ப்போம் எவ்வளோ ஹைட்டுன்ட்டு. இவன் யாரா சுற்றி போகிறான்? 20 தாண்டுது. ஓ, என்ன எப்படியும் வந்து 70க்கு மேலே போயிடும். இவனுங்க டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்துறதுக்குன்னே தான் இந்த வேலை பண்ணுறானுங்க. இன்னொரு 6. ஆனால் 2 இது கொடுத்தேன். நீங்கள் யாராவது ரியல் கிரிக்கெட் 20 விளையாண்டுருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுவோம்ப்பா. இதுவும் 6 அடிக்க பார்க்கலாம். அடிக்க முடியல. விக்கெட் கீப்பர் பேர் என்னது? விக்கெட் இல்லைன்னு சொல்கிறா. விக்கெட் இல்லை, சூப்பர். இருக்கிறது 2 ரிவ்யூ. அந்த ரிவ்யூ வேஸ்ட் பண்ண மாட்டானுங்கன்னு தான் நினைக்கிறேன். ரிவ்யூவா? ஐயோ, ரிவ்யூ கொடுத்துட்டானுங்கப்பா. ஐயோ, இவன் யாரா? இவன் எல்லா இதுலேயுமே இப்படி தான்ப்பா பண்ணுவானுங்க. செக்கிங் ஃபார் நோ பால்னு சொல்லுவானுங்க. கரெக்டாக அந்த பால் பிச்சிங் அவுட் சைடு லைன் தானே அது? பிச்சிங் அவுட் சைட் லெக்கு. ஓகே, இன்லைன் போயிடுச்சு. விக்கெட் ஹிட்டிங்கா? இல்லை, விக்கெட் நாட் ஹிட்டிங். பாகிஸ்தான் ரிவ்யூ லாஸ்ட். கடைசி ரிவ்யூ இன்னும் ஒன்று தான் இருக்குது. பார்ப்போம். ஓகே, கடுப்பு தான். பாகிஸ்தான் சாவடுதான் முடியலடா அப்படின்ட்டு. ஓகே, நம்ம வந்து மொத்தம் 3 விக்கெட் இழந்துட்டோம். 76க்கு. இதை ஸ்ட்ரோக் வச்சு அந்த பக்கம் வச்சு ஓடா அப்பா ரீச்சு. அண்ணா டபுளே ஓட முடியாதா இந்த இடத்துல? என்னன்னு சுத்தமாக தெரியல. லாஃப்ட் ஏதாவது கொடுத்துட்டேனா? என்ன? முடியல சாமி. இதை இப்படி கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டு கரெக்டாக மேலேயே போட்டுருக்கு. எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி இருக்காங்க? ஓகே, டபுள் ஓடலாம்ப்பா இந்த இடத்துல. நான் டபுள் ஓட சொன்னால் சிங்கிள் தான் ஓடுறானுங்க. எனக்கு இவங்களை கொல்லலாம் போல இருக்கு. விக்கெட்டா? இல்லை 4. இல்லை எடுத்துக்குவான். அப்பா ஃபஸ்ட் டைம் 3 ஓடுறேன். ஒரு வாட்டி தான் 3 ஓடி இருக்கேன் இந்த மேட்சில் மட்டும். 3 ரன்ஸ் கெத்தாக இருக்குது. 3 ரன்ஸ் எடுக்கும் போது ஸ்ட்ரோக் வச்சு ஐயோ கேட்சு. ஆனால் விக்கெட் இல்லை. பவுலர் பிடிச்சா ஒரு விக்கெட் இல்லையோ? விக்கெட்டு தான். ஆனால் ஸ்ட்ரோக் வச்சு இந்த பக்கம் பார்த்து அடிப்போம்டா. விக்கெட்டா? ஓவர் முடிஞ்சிச்சு. விக்கெட் கே பாண்டியா, குருணால் பாண்டியாவுக்கும் ஹார்திக்குக்கும். ஐயோ டே சிங்கிள் ஹேண்டில் வேறு விளையாண்டுட்டு இருக்கேன். ஐயோ கேட்சியா?
இல்லை 4. இதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு தான் ரன் எடுத்துகிட்டு இருக்கோம். என்னடா 10வது ஓவர் இன்னுமாடா முடியல. என்ன பண்ணி 10வது ஓவர் முடியல. கடுப்பாவது என்ன 4 ஃபீல்டர் தான் நிற்க வச்சுருக்கானுங்க. திரும்பவும் கேட்ச் இல்லை. எப்பா 2 ரன் திரும்பவும் இன்னொரு ஸ்ட்ரைட்டு. அவ்வளோதான். இப்படி வச்சு திரும்பவும் இன்னொரு லாஃப்ட் ஒன்று தூக்கணும். அப்பா நோ பால் தானே இது. வைடா? ஓ வைட் கொடுத்துருக்கானுங்க. நோ பால்னு நினச்சேன், பட் வைடு தான் வந்திருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது கேட்சா இல்லை? அப்பா திரும்பவும் ஒரு டபுள். இந்த ஒரே நிமிஷம் ஒன்று மட்டும் கவனிச்சிங்கன்னு தெரில எனக்கு. ஓகே, இப்போ 6ஆ 4ஆ? இல்லை நோ ரன்னா 6. எனக்கும் சேஃப்டிக்கு தான் இந்த மாதிரி ரன் ஓடுறது. 10வது ஓவர் முடிஞ்சிச்சா இல்லையாடா? எவ்வளோ நேரம் தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓ 8வது ஓவர் வந்துருக்காதான். இப்போ தான் 9வது ஓவர். 6 தூக்க பார்க்கலாம். 6 இல்லைங்க, கரெக்டாக உடம்புலேயே பட்டுருச்சு. திரும்பவும் இன்னொரு ஸ்ட்ரைட் லாஃப்ட் கொடுத்து பேக் ஃபுட் கொடுப்போம். இது கேட்சுன்னு தான் நினைக்கிறேன். இல்லைங்க, இதுவும் கேட்ச் இல்லை. ஒரு ஆள் ஐயோ ஒரு டபுள் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். 96 தான் இருக்குது. 98 எஸ் டபுள் தான். இது அழகாக ஒரு 6 ஒன்று அடிக்கலாம் ஃப்ரண்ட் ஃபுட்டில் போனால். ஆனால் அடிக்க முடியுமா? அடிச்சிட்டேன் 6. 10 ஓவருக்கு ரொம்ப கம்மியான ரன் தான் எடுத்திருக்காங்க. 10 ஓவருக்கு ரொம்ப கம்மியான ரன் தான் எடுத்திருக்காம தெரியுது. ஓகே, அதே மாதிரி ஃப்ரீ ஃபயரில் வந்து சிங்கிள் ஹேண்ட் இது உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. நான் ஆனால் ஒரு வாட்டி காமிக்கிறேன். இது 6 இல்லைங்க, உடம்புலையே போட்டான் அவன். இந்த மாதிரி போட்டால் பால்லாம் கணக்காடா. எதுக்கும் லைட்டாக இப்படி வந்துட்டு பேக் ஃபுட் கொடுக்குறேன். என்னடா கொடுத்தாலே சைடு தான் போகுது. எப்படியும் அங்கே ஒரு ஃபீல்டு விக்கெட்டா? குணால் இல்லை ஹார்திக் விக்கெட்டு. சே டீச் அதர். ஐயோ பவுலர் ஆச்சே. நான் அதே இப்போ தான் யோசிக்கிறேன். ஓடுறா எவ்வா நாட் அவுட்டு. ஒரு சிங்கிள் இந்த ஓவரில் மட்டும். ரீச் ஆகிட்டேன். ஒரு சிங்கிள் எப்படி எட்ஜ் ஆகிடுச்சு. சிங்கிள் ஓடி இருக்கேன் இந்த ஒரு மேட்ச்சில். ஒரு சிங்கிள் இல்லை, நிறைய சிங்கிள் ஓடிட்டேன். ஏய் இயர்லி இது 6 அடிச்சிருக்க வேண்டிய பால் இது. திரும்பவும் அப்படியே போடும். ஐயோ லைட்டாக ஐயோ டேய். சே ஒரு பிக் மிஸ்டேக். திரும்பவும் அதே கூகுளி முன்னாடி அடிக்கணும்டா இதை. ஐயோ விக்கெட்டா? சே என்னடா நான் விக்கெட் இல்லைனா விக்கெட் தான் இருக்குது. விக்கெட் இல்லைனா விக்கெட் இல்லை. ஐயோ எத்தனை விக்கெட்? 6 விக்கெட் இழந்துட்டேன் 106க்கு. இப்படியே போனா யார் இருக்கிறது? கரெக்டாக 3 பேர் தானா? கே யாதவ். எப்பா அட்ஜஸ்டன் போகிற சிங்கிள் மேலே பட்டு பின்னாடி தெரிச்சிருச்சு. நான் லாஃப்டாடா கொடுத்தேன். யாரா இது? எங்கேருந்தாண்டா கூப்பிட்டு வந்துருக்கீங்க? ஸ்ட்ரோக் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்பா 10வது ஓவர் முடிஞ்சிச்சு பாடே. இதோட இந்த மேட்ச்சை வந்து நான் முடிச்சிக்கிறேன். நானும் பார்க்கவே இல்லை, விளையாண்டுட்டே இருக்கேன். ஓகே கைஸ், இதோட மேட்ச் முடிஞ்சிச்சு. இல்லை இப்படி பண்ணால் வந்து வேறு எதுவும் நடக்காது. ஸோ கேன்சல் கொடுக்கணும். இல்லை ஐயோ இந்த ஒரு பால் விளையாண்டு தானே ஆகணும். எங்கே போகிறான்னு கூட தெரில. சே நானும் பார்க்கவும் இல்லை. ஓகே கைஸ், கரெக்டாக இந்த கேமை எக்ஸிட் கொடுத்துடலாம்.
ஓகே இதோட இந்த மேட்ச்சை நான் முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரம் மிஸ்டர் ராக்காய்.